Hi friends, welcome to my channel. நம்ம இந்த நியூ மாடல் பேஸ்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து பேஸ் எப்படி போடணும், அப்புறம் இந்த லெக் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து இந்த வயலட் கலர் ஒயரில் வச்சு நம்ம 4 நாளாக டிவைட் பண்ணி போடுவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைட்டில் கிராஸில் போட்டுட்டு வந்தோம். கொஞ்சம் ஹைட் வரைக்கும் நான் போட்டு காமிச்சேன். இப்போது செகண்ட் பார்ட்டில் நான் ஃபுல் கூடையும் ஃபினிஷ் பண்ணுறது நான் காமிக்கிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சீ கிரீன் வந்து கிராஸில் போடும்போது இந்த டிசைன் வந்திருக்கு பாருங்கள். இப்படி கிராஸில் முடிஞ்சு திருப்பி இப்படி போயிருக்கு க்ரீன் ஒயர். இந்த பிங்க் ஒயர் பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே கிராஸில் வந்து இங்கே முன்னாடி இப்படி வந்திருக்கு, வந்து நடுவில் அப்படி டிசைன் மாதிரி வந்திருக்கு. நான் இவ்வளோ ஹைட் போட்டிருக்கேன். நம்ம இன்னும் ஃபுல்லாக ஹைட் போடும்போது தெரியும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து இந்த மாதிரி பார்டர் மாதிரி வந்திருக்கு. நம்ம ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து ரைட் சைடில் ஆரம்பித்து கிராஸில் போட்டுக்கிட்டே போகலாம். இப்போது அடுத்த ஒயர் வச்சு மறுபடியும் கிராஸில் போடலாம். ஸோ இதே மாதிரி நான் கிராஸ்லேயே போட்டுட்டு வரேன். நம்மளுக்கு சொருகிறதுக்கு கொஞ்சமாக இவ்வளோ ஒயர் இருந்தால் போதும். மற்ற ஒயரில் நம்ம வந்து நாட் ஹைட் எவ்வளோ வருதோ அது அளவுக்கு போட்டுடலாம். நான் உங்களுக்கு ஓரளவுக்கு போட்டுட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த 3 கலர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கலர்லேயும் வந்து நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது மாதிரி போடுங்க. இந்த டிசைன் வந்து ஒயர் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை, அதுக்காக தான் நான் இது மாதிரி டிசைன் வந்து அடிக்கடி போடுறேன். நான் இது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த சைடில் இருந்த அந்த பிங்க் ஒயர் வந்து இப்படி சைடில் வந்து கிராஸ் ஆகி கிராஸாக போட்டிருக்கோம் இல்லையா, இப்படியே கிராஸில் வந்து ட்ராவல் ஆகி இது வரைக்கும் வந்திருக்கு. நம்மளுக்கு இங்கே வந்து 1, இங்கே 2, இங்கே 3 இப்படி வந்து முடிஞ்சிருக்கு. நான் எல்லா வந்து நாட்டையும் வந்து விவியாக முடிச்சிருக்கேன். இதில் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு டிசைன். கீழே இங்கே பிங்க் இருக்குது, மேலே வந்து இந்த சீ கிரீன் வந்து இப்படி கிராஸ் ஆகி வந்திருக்கு. இது வந்து ஹைட் கரெக்டாக வந்திருக்கு. நம்மளுக்கு பேஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வளைவாக ரொம்ப அழகாக இருக்கும். நான் எல்லா கூடைக்கும் சொல்கிற மாதிரி தான் இதுக்கும் சொல்கிறேன். நான் வந்து எல்லா நாட்டுமே வந்து ரொம்ப டைட்டாகவும் போட மாட்டேன், ரொம்ப லூஸாகவும் போட மாட்டேன். நான் கரெக்டான அளவில் தான் போடுவேன். சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸ் போடுறதா இருந்தால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லேருந்து எப்படியும் ஒரு 1/2 ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நாட் லூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த கூடையில் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து நம்மளுக்கு வேஸ்டே ஆகலை, நம்மளுக்கு சொருகிறதுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி சொருக போகிறோன்னா, நான் வந்து இந்த வி ஷேப் வந்து முடிகிற மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வயலட் ஒயரை வந்து கிராஸ் பண்ணி சொருகணும். இந்த ஒயர் வந்து இப்படி சொருகணும். இந்த ஒயரை வந்து நான் உங்களுக்கு வெளிப்பக்கமாக காமிக்கிறேன். இந்த நாட்லேருந்து இந்த செகண்ட் நாட்லேருந்து சொருகணும். இந்த கிராஸில் இந்த வயலட் கலர் ஒயர் போகிற அதே டைரெக்ஷனில் கிராஸில் சொருகணும். நம்ம போடுற நாட்லேருந்து செகண்ட் நாட்டில் சொருகணும். இந்த ஒயரை இந்த கிராஸில் இப்படி சொருகணும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஒயரும் பிங்க் ஒயரை
இந்த நாட்டுக்கு செகண்ட் நாட்லேருந்து இந்த கிராஸில் இப்படி சொருகணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொருகிட்டு இதே மெத்தடில் எல்லா ஒயரையும் இந்த கிராஸ்லேயே சொருகிடுங்க. இந்த கிராஸில் வர ஒயரை இந்த கிராஸில் சொருகணும், இந்த கிராஸில் வர ஒயரை இப்படி கிராஸில் சொருகணும். இப்படியே சொருகி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது வந்து டோட்டல் அகலம் எவ்வளோ இருக்குது, இந்த நீளம் எவ்வளோ இருக்குது எல்லாமே நான் வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த நியூ மாடல் பேஸ்கெட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த விவியாக நான் முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பார்டர் வந்து பிங்க் கலரில் வந்து இங்கே மிடில் வந்திருக்கு, சைடில் வந்து இந்த க்ரீன் வந்திருக்கு. இந்த கூடை நல்லா அகலமாக வந்திருக்கு. நம்ம 12 வந்து பேஸ் போட்டிருக்கோம். பேஸ் போட்டுட்டு 3 டைம் வந்து இந்த வயலட் கலர் ஒயரை வச்சு நம்ம வந்து நாட் போட்டு மறுபடியும் லெக் கிரியேட் பண்ணி போட்டிருக்கிறதால நல்ல அகலமாக இருக்குது. இது ஃபைனல் ஃபினிஷிங் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பேஸ் பார்த்தீங்கன்னா 10 inches வருது. இந்த சைடு அகலம் வந்து 5 inches. ஹைட் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் 10 inches வருது. இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 ரோல் ஆகும். இதுக்கு வந்து நம்ம 6 ஒயர் வச்சு முறுக்கு ஹேண்டில் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 6 ஒயர் வந்து கொடுத்து உருட்டு ஹேண்டிலும் நம்ம போடலாம். இது நார்மலாக நம்ம போடக்கூடிய விட டிசைன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிசைன் போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.